ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே நல்லா இருக்கேன். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்றத கண்டிப்பா நீங்க தம்ப்லைன் பார்த்தாலே தெரிஞ்சிருப்பீங்க. எஸ், நம்ம செடியனுக்கு நல்லபடியா முதல் மொட்டையும் அடிச்சு காது குத்தியாச்சு. ஸோ அதோட டீட்டெயில் என்ன, பாப்பாக்கு நாங்கள் என்ன மாதிரியெல்லாம் வந்து ஒரு ப்ரிகாஷனா இருந்தோம் அப்படின்ற ஒரு வீடியோ தான் இன்னைக்கான வீடியோ. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் அண்ட் டிப்ஸாக தான் இருக்கும். லைக் அவுட்ஃபிட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி பேபியோட காது குத்து வரைக்கும் நாங்கள் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணோம் அண்ட் பாப்பாவுக்கு வந்து எப்படிலாம் நாங்கள் ப்ரிகாஷன் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் தான் இன்னைக்கான இது. சம்வேர் உங்களுக்கு இது வந்து ஒரு வகையில ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு வந்து பேர் வைக்கும் போதே வந்து ரொம்ப கிராண்டா வந்து செலிப்ரேட் பண்ணோம். வீட்டுக்குள்ளேயே பண்ணாலுமே வந்து லைக் ஒரு அந்த தொட்டில் வாங்குறதுல இருந்து இப்போ அந்த தொட்டில வந்து அலங்கரிக்கிறதுல இருந்து எல்லாமே ரொம்ப கிராண்டா வந்து எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணோம். பிகாஸ் அந்த டைம் என்னோட அம்மா என் கூட இருந்தாங்க அண்ட் அதனால கொஞ்சம் வந்து நல்ல கிராண்டா பண்ணோம். இந்த டைம் வந்து அவங்க கூட இல்லை அண்ட் மோரோவர் வந்து முக்கியமாக வந்து இந்த கிளைமேட் தான் சொல்லி ஆகணும். இந்த கிளைமேட்டை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஒரு நாள் நல்ல கிளைமேட்டா இருக்கு, ஒரு நாள் வந்து மழை இல்லைனாலும் அவ்வளோ பனி இதாக இருக்கு. ஸோ அதுல வந்து செடியன் வந்து தலை குளிக்க வைக்கிறதே வந்து ஒரு பெரிய போராட்டமா இருக்கு எனக்கு. தலை குளிக்க வைக்கிறது ஒரு போராட்டம் அப்படின்னாலும் அந்த தலையை காய வைக்கிறதுக்குள்ள எனக்கு வந்து போதும் போதும் ஆகுற அளவுக்கு இருக்கு. பிகாஸ் அவங்க காட்டவே மாட்டாங்க தலையை காய வைக்கிறதுக்குள்ள. அதனாலேயே நிறைய கோல்டு வரதுக்கான சான்சஸ் இருந்துச்சு. பிகாஸ் அவங்களோட பின்னாடி முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருண்டு 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 இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து இவ்வளோ சீக்கிரமா வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் நிறைய பேருக்கு வந்து மொட்டை போட்டாச்சு அப்படின்னு நான் இன்ஸ்டாகிராம்ல போட்டோம்னா நிறைய பேர் கேட்ட ஒரே கொஸ்டின் என்னன்னா, 3 வயசுக்கு அப்புறம் தானே நம்ம போடணும், 1 இயர்க்குள்ள போடணும், அப்படி இல்லைன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் தானே போடணும் அப்படின்னு சொல்லி. எங்களதுல வந்து அந்த மாதிரி ஃபாலோ அந்த மாதிரி கிடையாது. இவன் தான் என்னோட அம்மா வீட்டு சைடும் சரி, என்னோட லைக் அருண் வீட்டு சைடும் சரி, 2 வீட்டு சைடும் அந்த மாதிரியான ஒரு இது எதுவுமே கிடையாது. ஸோ அதனால பாப்பா கம்ஃபர்ட்க்கு தேத்த மாதிரி டக்குன்னு போய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான். ஒரு 10 to 15 டேஸாவே மொட்டை போடணும் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டோம். பட் என்ன டேட்ல போடணும் அப்படின்றத டிசைட் பண்ணவே இல்லை. ஆப்வியஸா சொல்லணும்னா நாங்கள் வந்து சண்டே, தட் இஸ் 24th of நவம்பர்ல தான் வந்து நாங்கள் வந்து மொட்டை போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். ஆனால் அதை எப்போ டிசைட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா 21st தான் டிசைட் பண்ணோம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் டிசைட் பண்ணோம். எல்லாமே ஹரிபரியாக தான் பண்ணோம். பட் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அதோட அவுட்புட் பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதெல்லாம் தான் கண்டிப்பாக அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதே இருந்தது. முக்கியமா குரோம்பேட்ல இருக்க ராம்ராஜ்ல வந்து அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதை எடுத்து கொடுக்குற விதமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இதை வந்து நாங்கள் பொங்கலுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ அதில் வந்து எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுனால இந்த டைமும் நம்ம ராம்ராஜே போயிடலாம்னு சொல்லி அங்கே தான் போனோம். ஃபாதர் அண்ட் சனுக்கு வந்து எடுத்துருவோம், அதுக்கு மேட்ச் பண்ணி உங்களுக்கு சாரீ எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அருணுக்கும் பாப்பாக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து செழியனுக்கு எடுத்துட்டோம். ஸோ செழியன் எடுக்கிறது தான் ஒரு கன்ஃபியூஷன். ஏன்னா அவங்களுக்கு ஹைட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அது ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி செழியனுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம். நாங்கள் சூஸ் பண்ண கலர் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்டல் கிரீன் மாதிரி இருக்கக்கூடிய கலர் தான். அண்ட் பேஸ்டல் டோன்ல போகணுன்றது தான் எங்கள் மைண்ட் செட்லேயுமே இருந்தது. இது பார்த்தீங்கன்னா ராம்ராஜோட லிட்டில் ஸ்டார்ஸ் 1 to 2 இயர்ஸ்க்கான ஒரு சைஸ்ல இருந்தது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 780 அந்த. இதை பார்த்த உடனே எனக்கு இந்த கலர், ஏன்னா நான் நினைச்சது வந்து பேஸ்டல் டோன்ல போகணும் அப்படின்ட்டு தான். ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சனால இதை நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கேற்ற மாதிரி அருணுக்கும் நாங்கள் மேட்ச் பண்ணி எடுத்துட்டோம். லைக் ஒரே ஒரு சாரீ வந்து இவங்களுக்கு ஏற்ற மாதிரியே இருந்தது. ஸோ அந்த சாரீ தான் இந்த பியூட்டிஃபுல்லான பேஸ்டல் கிரீன் கலர். எனக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. பேஸ்டல் அண்ட் ஆனியன் பிங்க் கலர் மாதிரி இருந்தது. இதோட காம்பினேஷனும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இதோட பல்லுவோட லுக்குமே வந்து ரொம்ப கிராண்டியரா இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு இதுக்கு பார்த்தோன்னே எனக்கு செகண்ட் ஆப்ஷனே வரல. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1900 கிட்ட வந்தது. 1900க்கு உண்மையாவே இது வந்து ஒர்த்தான ஒரு சாரீ அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இதோட கிளாத் வைஸும் சரி அண்ட் முக்கியமா வந்து இது வந்து நம்ம சாரீ கட்டின ஒரு ஃபீலே இல்லை. அண்ட் முக்கியமா வந்து ஒரு மாதிரி சாரீ எல்லாமே வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது, லைக் ஒரு மாதிரி புஃப்னு இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து இதுல முக்கியமா இல்லை. அண்ட் முக்கியமா ப்ளீட் வைக்கிறது வந்து எனக்கு கஷ்டமாவே இல்லை, ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா பேபி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து அதுதான் பார்க்கணும். சாரீ அப்படின்னாலே அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஸோ அந்த விதத்தில் வந்து இதோட ப்ரைஸ்க்கும் அண்ட் இதோட கம்ஃபர்ட்க்கும் ரொம்பவே சூப்பராக இருந்தது.
இப்போ இதுல நெக்ஸ்ட் டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதை வந்து நாங்க வந்து 22ஆம் தேதி எடுக்கிறோம். நாளைக்கு ஒரே ஒரு நாள் 23 மட்டும் தான் இருக்கு. அதுக்குள்ள நான் ஒரு பிளவுஸ் எடுக்கணும். லைக் குரோம்பேட்ல இருக்க போத்தீஸ் போயிருந்தா அங்க போன ஒரு 5 மினிட்ஸ்லயே வந்து நான் வந்து பிளவுஸும் எடுத்துட்டேன். ஸோ அதோட பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸ் தான். நான் நினைச்சே பார்க்கல சாரிக்கு இவ்வளோ ஆப்டா மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரொம்பவே ப்ரிட்டியாகவும் இருந்தது. நான் நினைச்ச மாதிரியே ஹேண்ட் லென்த்ல இருந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவும் இருந்தது. லைட்டா வந்து லூஸா இருந்த மாதிரி இருந்தது. பிகாஸ் எனக்கு ஒரு 34 இருந்தா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க வந்து 36 தான் இருந்தது. பட் வேற வழியில பட் ஆனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய இதுல இருந்தது. ஸோ அதனால வந்து இந்த சாரிக்கு இந்த பிளவுஸ் வந்து கொஞ்சம் கரெக்டா இருந்தது. இதுதான் செரியனோட ஃபங்க்ஷனுக்கு நான் வியர் பண்ண சாரீ அண்ட் பிளவுஸோட கலெக்ஷன்ஸ். இவ்வளோ பர்ஃபெக்டாக சாரிக்கு மேட்ச பிளவுஸும் எடுத்துட்டேன். பட் ஜுவல் எடுக்காம இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு வந்தோடனே நான் வந்து அமேசானில் வந்து செக் பண்ணேன். பிகாஸ் நான் வந்து போத்தீஸ்லையும் சரி, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 ஷாப்லையும் சரி சாரிக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணும்போது கிடைக்கல. பட் இருந்தாலும் எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு டோனுக்கு சிம்பிளாக போட்டால் தான் ரொம்ப லைக் லுக்குமே நல்லா நீட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். ஸோ அன்னைக்கு நைட்டே வந்து தட் இஸ் 22 நைட்டே வந்து லைக் நான் வந்து ஒரு செயின் வந்து செலக்ட் பண்ணுறேன். அமேசானில் தான் பார்த்தேன். 1 டே டெலிவரி போட்டு லைக் அமேசான் ப்ரைம் இருந்ததுன்னா நம்ம 1 டே டெலிவரி போட்டு எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து நான் ஒரு 1 டே டெலிவரியில் பார்க்கும்போது சிம்பிளாகவும் இருந்தது அண்ட் ரொம்ப நீட் அண்ட் எலிகென்ட் லுக்காகவும் இருந்தது. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 250 to 270 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ பெசன் நகர்ல இருக்க சர்ச்சில் தான் வந்து பாப்பாக்கு வந்து மொட்டை அடிச்சு காது குத்தி இருந்தோம். ஸோ இங்கேருந்து மார்னிங் ஒரு 9:30 10க்கு அந்த மாதிரி கிளம்பிடும். ஒரு 10:30க்குள்ள அங்கே ரீச் ஆகிட்டோம். ஸோ அன்னைக்கு வந்து செம்ம ரஷ்ஷாக இருந்தது. சண்டே வேற சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு ரஷ்ஷாக இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து மொட்டை அடிக்கிறது அப்படின்றதே வந்து ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து மொட்டை அடிக்கிறது அப்படின்றதே வந்து பாப்பாக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அழுவாங்க, எல்லாமே இருக்கும். அதோட சேர்ந்து காது குத்து அப்படின்னும் போது கண்டிப்பா வந்து பாப்பா வந்து ரொம்ப கிராங்கி ஆயிடுவாங்க. ஸோ இதுல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்னன்னா ஒன்னே ஒன்று விஷயம் தான், பாப்பாவை வந்து ரொம்ப டைட்டா வந்து பிடிக்கிறது அப்படின்றது வந்து கண்டிப்பா பிடிக்க கூடாது. அந்த ஹோல் இருக்கணும், பட் ஆனா ரொம்ப டைட்டா வந்து பிடிக்க கூடாது. இதை வந்து நான் வந்து அருண் கிட்ட வந்து ஒரு 1000 டைம்ஸ் கிட்ட சொல்லியிருப்பேன். ஏன்னா நம்ம ரொம்ப நம்மளும் சேர்ந்து பிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவாங்க பாப்பா. ஸோ அந்த விதத்துல வந்து நானும் அருணும் சரி மைண்ட்ல வந்து தெளிவா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். யார் இருந்தாலும் சரி பாப்பா கிட்ட, இல்ல நீ இருந்தாலும் ரொம்ப டைட்டான ஹோல்ல எல்லாம் பாப்பா வந்து பிடிக்க கூடாது. ஓரளவுக்கு இப்போ நம்ம பிடிச்சிட்டு இருந்து நம்மளோட பேச்சு குரல் கேட்டுட்டே இருந்துச்சு அப்படின்னா பாப்பா வந்து அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து இதாக தான் இருப்பாங்க. அதனால வந்து ரொம்ப டைட்டா பிடிச்சாலே பாப்பா வந்து ரொம்ப வந்து அழ ஆரம்பிப்பாங்க, அழுது மூச்சு வாங்குறது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து செயினை கொண்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்றத வந்து டிசைட் பண்ணிட்டோம். ஸோ அப்படிதான் வந்து மொட்டை அடிக்கிறதுல இருந்து அப்படிதான் வந்து பாப்பா கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் பண்ணும். ஆப்வியஸா அழுவாங்க, பட் அது எக்ஸ்ட்ரீம் போகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிற மாதிரி பண்ணோம். ஸோ காது குத்தும் போது கண்டிப்பா வந்து நம்மிங் க்ரீம் அப்படின்றது வந்து இப்போ வந்து அது வந்து நம்ம நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். லைக் காது குத்தும் போது மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு வந்து பெயின் அவ்வளவா இருக்காது, பட் லைட் பெயினும் வரக்கூடாது அப்படின்றது தான் வந்து எல்லா இப்போ இருக்க மம்மிஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். ஆப்வியஸா எனக்கும் அதுதான் இருந்தது. ஸோ அப்படி நான் என்னோட டாக்டர் கிட்ட கேட்கும்போது எனக்கு வந்து ஒரு 2 லைக் நம்மிங் க்ரீம் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. ஒன்று வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நான் முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு 2 நாள் தான் டைம் இருந்ததுனால ஒன்று வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால வந்து எனக்கு கிடைச்சது வந்து இந்த LOX 2% ஜெல்லி தான் எனக்கு கிடைச்சிச்சு. வீட்டுல இருந்து கிளம்பும் போதே அதை வந்து அப்ளை பண்ணிட்டேன். இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் தான் நான் சொல்லுவேன். 35 to 50 rupees தான் வர்த் த ப்ரைஸ்ன்னு சொல்லுவேன். செகண்ட் ஒன் வந்து இதோட கன்சிஸ்டன்சி வாட்டர் மாதிரி தான் இருக்கு சுத்தமா. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் மாதிரி தான் இருக்கு, க்ரீம் பேஸ்ட் இல்லவே இல்லை. ஸ்கின்ல வந்து சீக்கிரமாவே வந்து ஒரு அப்சர்வ் ஆயிடுது. ஸோ அதனாலே வந்து லைக் இப்போ மொட்டை லைக் இப்போ காது குத்தும் போது எல்லாமே வந்து காதுல நம்ம ஏதாவது க்ரீம் மாதிரி போட்டோம்னா ப்ராப்பரா வந்து கிளீன் பண்ணிட்டு தான் அவங்க குத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஜெல் வந்து ஸ்கின்ல வந்து ஈஸியாவே அப்ளை ஆயிடுது. ஸோ டக்குன்னு அப்சர்வ் ஆகி எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு மேட் ஃபினிஷிங் கொடுக்குது. பாப்பாக்கு இங்க வந்து நான் அப்ளை பண்ணிட்டு போனேன். அதுக்கப்புறமா வந்து மொட்டையை அடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்தோடனே இன்னொரு தடவை அப்ளை பண்ணேன். வித்தின் அ செகண்ட் வந்து காதை குத்தி முடிச்சுட்டாங்க. லைட்டா தான் தெரிஞ்சிச்சு பெயின், பட் ஆனா வந்து பாப்பா வந்து ரொம்ப அழல. நான் ஒன்னு இமேஜின் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா, அந்த அளவுக்கு பாப்பா அழவே இல்லை. என்னமோ தெரியல, ஒரு காது குத்துறதும் சரி மொட்டை அடிக்கிறதும் சரி அருண் தான் பக்கத்துல செயின் பக்கத்துல இருந்தனால ஒரு 1 or 2 hour வந்து செயின் என்கிட்ட வரவே இல்லை.
நீ என் கூடவே இல்ல, அதனால நான் உன் கிட்டவே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கிட்டவே வரல. நானும் அப்படியே வந்து பாப்பா போற போக்குக்கே போயிட்டேன். நான் ஒரு 2 ஹவர்ஸ் வந்து தூக்கவே இல்ல. நான் தூக்குனாலே அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேல அவங்களே வந்து பேக் டு நார்மலா வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அது வரைக்குமே வந்து ரொம்ப சூப்பரா போச்சு. 2 ஹவர்ஸ்க்கு மேல வந்து நல்லா வந்து ஜாலியா விளையாட ஆரம்பிச்சாங்க. எல்லார்கிட்டயும் போக ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படியே வந்து அங்க இருந்து வந்து நாங்களும் கிளம்பிட்டோம். வர வழியிலே பாப்பா வந்து தூங்கவும் செஞ்சுட்டாங்க. வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கிராங்கியா இருந்தாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நார்மல் நம்மளோட கோகனட் ஆயில் வச்சு பட்ஸ் தொட்டு காதுல வந்து ஆயில் அப்ளை பண்ணேன். இப்போ நேத்துல இருந்து பாப்பாக்கு வந்து பெயினும் நல்லாவே வந்து குறைஞ்சிருச்சு. இதெல்லாம் தாண்டி பாப்பாக்கு நான் என்னெல்லாம் கேரி பண்ணிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட டயப்பர் பேக்ல ஒரு 2லேருந்து 3 டயப்பர் எடுத்துட்டு போனேன். அதுக்கப்புறம் வந்து பாப்பாக்கு ஏத்த ஃபார்முலாவா, இல்லைன்னா வந்து ஒரு இன்ஸ்டன்ட் செர்லாக்கா, பாப்பா என்ன விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்றத பொறுத்து நான் வந்து ஒரு சின்ன ஏர்டைட்னர் கண்டெய்னர்ல ஃபார்முலா பவுடர் வந்து எடுத்துட்டு போனேன். லைக் ஃப்ளாஸ்க்ல வந்து ஹாட் வாட்டர் எடுத்துட்டு போனேன். ஸோ கொஞ்சம் வார்மா, லைக் உடனே வந்து இன்ஸ்டன்டா மில்க் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ 1 இயர் மேலே போனனால செயின் வந்து பிஸ்கெட் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால வந்து ஒரு 2 பிஸ்கெட் எடுத்துட்டு போனேன். லைக் பேபியோட டவல், அதுக்கப்புறம் வந்து பேபியோட கர்ச்சீஃப் எடுத்துட்டு போனேன். பாப்பா நார்மலா குடிக்கிற வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போனேன். லைக் தண்ணி எடுத்துட்டு போனேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் தாண்டி செழியன் போட்டுக்கிற ஒரு புது ட்ரெஸ் எடுத்துட்டு போனேன். அதுக்கப்புறம் பாப்பா கம்ஃபர்டபுளா போடுற ஒரு பழைய ட்ரெஸ் எடுத்துட்டு போனேன். பிகாஸ் அவங்க வந்து காது குத்து முடிச்சோன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. கொஞ்சம் அழுதுட்டே கிராங்கியா தான் இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல நீ இந்த ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்லாம் இல்லாம அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது மாதிரி போகலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கம்ஃபர்ட்டா போடுற 2 ட்ரெஸ் வந்து எடுத்துட்டு போயிருந்தேன். இதெல்லாம் தாண்டி செழியன் விரும்பி விளையாடுற ஒரு 2-3 வந்து ஒரு குட்டி பவுச்சுக்குள்ள போட்டு போனேன். இப்படிதான் வந்து செழியனோட மொட்டை அடிச்சு காது குத்துற ஃபங்க்ஷன் வந்து போச்சு. இதுல ஏதோ 1-2 வகையில கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். புதுசா நீங்க நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு விதமான வீடியோல பாக்குறேன். We'll see you in the next video. Bye.